Let the journey begin. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த சேனலோட பேர் என்னன்னா எக்ஸ்ப்ளோர் செஃப் ட்ராவலர். இப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா த செஃப் ரியல் செஃப் மீனிங். ஓகேங்களா? த ரியல் செஃப் மீனிங்ன்றத அதுக்கு மீனிங் என்னன்றத சொல்ல போகிறேன். இப்போ சீஃப் ஃபர்ஸ்ட் செஃப்புக்கான மீனிங் என்னன்னா சீஃப்னு அர்த்தம். சீஃப்னா தலைவன். தலைவன்னா எப்படின்னா ஒரு சமையல் துறைக்கு ஒரு தலைவன் எல்லாத்துக்கும் இருப்பாங்க. சமையல் துறைக்கு தலைவன் இருக்கிறது சகஜம். அது எந்தெந்த துறைக்கு இருப்பாங்கன்னா, ஏன் தலைவன் சொல்றாங்கன்னா, ஏன்னா அந்த தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சவுத் இந்தியன் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை தந்தூரி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இந்தியன் டிபார்ட்மெண்ட்டோ அப்படி இருந்தவங்க அந்த அப்போ சொல்லப்பட்டது என்னன்னு பார்த்தா சீஃப்ன்ட்டு. சீஃபுக்கான அர்த்தம் தலைவன். அது ரெண்டாவது, இந்த பேரு எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியணும். அது எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்னா பிரெஞ்சு. இந்த இந்த நேம் கிரியேட் ஆன வேர்டு பிரெஞ்சுலேருந்து கிரியேட் ஆச்சு. இதுக்கு செஃப்புக்கு இன்னொரு மீனிங்கும் சொல்லுவாங்க. இது செஃப்புக்கோட ஃபுல் ஃபார்ம் கிளீன் ஹைஜீனிக் எத்தனிக் ஃபுட் அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நான் கேள்விப்பட்டதை வச்சு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ரெண்டாவது, இதை கிரியேட் பண்ணவர் நம்மள மாதிரி ஒருத்தர் கல்னரி படித்தவர், குக்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தவர். அவரு தான் ஃபஸ்ட்டு இந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா தமிழ்நாட்டில் குக்கு சமையல்காரன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டம் புரியுது. ஓகேங்களா? அதனால அது செஃப்னு கூப்பிடும்போது ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். ஓகேங்களா? அந்த செஃப்ன்ற நேமுக்கு அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு. அது கூப்பிட சொல்ல ஒரு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் அது. எல்லாரும் சொல்லுவீங்க சமையல்காரன் குன்ட்டு. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆனந்தமோ தெரியல, என்ன சந்தோஷமோ தெரியல. தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. அப்படி யாராவது உங்களை பார்த்து சமையல்காரன் குக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமா நான் சமையல்காரன் தான் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. என்னன்னா சமையல் கலைஞன்னு சொல்லுங்க. ஏன்னா சமையல் கலைஞன் தான், சமையல்காரன் கிடையாது. அதுவும் ஒரு வகையான கலை தான். ஆனா மத்தவங்களுக்கு யாரும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. குக்குன்றாங்க. அது வெளியில இருந்து பார்க்கும்போது குக்குன்னு தான் சொல்றாங்க. யாருமே செஃப்னு சொல்ல மாட்டாங்க. பேர அந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான். ரெண்டாவது, சமையல் இருக்க கஷ்டம் சமையல் கலைஞருக்கு இருக்க கஷ்டம் தான் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு டிஷ்ஷை கிரியேட் பண்றதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மெனக்கடுறாங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க, டேஸ்டா கொடுக்குறாங்களா? டேஸ்டா எல்லாராலையும் பண்ண முடியும். வயிறு நிரம்ப மனசு நிரம்ப எல்லாரும் பண்ண முடியுமா? அது ஒரு கலை. அது எல்லாருக்கும் வந்துடாது. அதுதான் சொல்றேன். சமையல்காரன் மட்டும் சொல்லுங்க. சமையல் கலைஞர்னு சொல்லுங்க. அப்படி சொல்றதா இருந்தா நீங்க தைரியமா சொல்லுங்க சமையல் கலைஞன்ட்டு. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல டாபிக்ஸா நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். பாய்.